குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகு ஆகிய 4 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய 3ஆம் அதிபதி மற்றும் 10க்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2025 அன்று சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. 7ஆம் அதிபதி 3ல் இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். சில விஷயங்களுக்கு நன்மை, சின்ன விஷயங்களில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். எதுலெல்லாம் ப்ளஸ் எதுலெல்லாம் மைனஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே நேரத்தில் சித்திரை மாதம் 23ஆம் தேதி 6/5/2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது நல்லது கிடையாது. ஆனால் 5ஆம் அதிபதி 3ல் இருக்கலாம். ஸோ 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகமான புதன் 3ஆம் இடத்துக்கு வருவது ஏறத்தாழ ஒரு 70-80% நன்மைகள் தான் இருக்குது. அப்போ இந்த புதனும் சூரியனும் என்ன செய்ய காத்திருக்காங்க இந்த மாதத்தில் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். மற்ற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகிறது கிடையாது. மாத இறுதியில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 அன்று குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குது. 2-5-11 தொடர்பு ஏற்படுது. ரொம்ப அற்புதமான நகர்வு குருவுக்கு, கும்பத்திற்குமே. இப்போ அந்த குரு பயிற்சியை பற்றின பல விதமான விஷயங்களை அப்டேட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, பார்த்து பயன்படுத்திக்கலாம். இன்னும் குரு பயிற்சியை பற்றின பல முக்கியமான தகவல்கள் லைவாவோ அல்லது நார்மல் வீடியோவாவோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்துடும், எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு. ஓகே, இப்போ அந்த சூரியனும் புதனும் என்ன செய்ய காத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம். பொருளாதாரத்தில் வெளியூர் வெளிமாநிலத்திலேருந்து எப்படி சம்பாதிக்க போகிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய கிரகம். வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்களை சொல்லக்கூடியது. நண்பர்களை, பாலிய நண்பர்களை, பார்ட்னர்ஷிப்பை சொல்லக்கூடியது. இது எல்லாமே இந்த 7ஆம் பாவம் தான். சமுதாயத்தில் உங்களுக்கு எப்படி மதிப்பு கிடைக்குது, எப்படி உங்களுடைய அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதும் இந்த 7ஆம் பாவம் தரக்கூடிய பலனாக இருக்கிறது. வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான செயல்கள் செய்வாங்க அப்படிங்கிறதுமே அந்த 7ஆம் பாவம் தான். என்ன நிறம், உடை, எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க, உயரமா, குள்ளையா, கருப்பா, சிகப்பா, படிச்சிருக்காங்களா, படிக்கலையா, இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்கிறது 7ஆம் பாவம். ஸோ அப்படிப்பட்ட 7ஆம் அதிபதி சூரியன். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய துணையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நேராக சூரியன் இருக்கக்கூடிய இடத்தை வச்சுட்டு எல்லாமே சொன்னால் கரெக்டாக வரும். ஸோ அப்படிப்பட்ட 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3ஆம் இடத்துல சும்மா மட்டும் இல்லை, உச்சமாக இருக்கிறார். இது என்ன செய்யுது? 7ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது நன்மையா சார் அப்படின்னு கேட்டால், நன்மை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, உங்களுடைய திறமை, உங்களுடைய வீரியம், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் பொட்டன்சி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும். சகோதரம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த 3ஆம் இடம் ஏற்படுத்தி தரும். மாமனாருக்கு உடல்நில தொந்தரவுகள் ஏதாவது வந்து போயிட்டு இருந்தது, அவங்களுக்கு திருப்தியாகவே இல்லை அப்படின்னா இப்போ அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மையடைய செய்யும். ஆனால் காய்ச்சல், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் பொதுவாக வர்றது உண்டு.
ஆனால் ரொம்ப லாங் டைமாக இருக்கக்கூடிய வியாதிகளை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது. சார் மாமனார் நல்லா இருந்தானே சகோதரன் எப்படி இருந்துட்டு போகிறாங்க, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுக்குமே பயப்பட மாட்டேங்க. எதையுமே துணிஞ்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். பயந்தான் தான் சார் எந்த ஒரு காரியமே தடையாகும். பயப்படாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குறோம் அப்படின்னாவே, பதறாமல் ஒரு காரியத்தை தொட்டோம் அப்படின்னாவே அதில் 50% வெற்றி உறுதியாயிடுது. அங்கேயே அந்த பதட்டம் இல்லாத மனநிலைமையே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மனநிலைமையாக மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடியும். முயற்சி ஸ்தானாதிபதி நீசமாக போச்சு, புது முயற்சிகள் எடுக்க வேணான்னு சொன்னீங்க முன்னாடி, நம்ம இப்படி சொல்கிறீங்க. 7 கூடியர் 3 இருக்கும்போது புது முயற்சிகள் எடுக்கலாம். தன்னுடைய திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஊடல், கணவன் மனைவி உறவில் அந்த ஊடல், அந்த காம எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. திருமணமானதுக்கப்புறம் பெரிய மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை. உங்களுக்குள்ள நேர்ந்துகள் போய்க்கிடலாம். ஆனால் ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குதுன்னா அந்த காம இச்சைகள் அதிகமாகும்போது தொந்தரவுகளை கொடுக்கும். ஆனால் திருமணம் ஆகாமல் பேச்சுலராக தனியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பெயர் கெடும் சூழல் உண்டாகிவிடும், பெயர் உண்டாகிடும். நம்ம சும்மா யதார்த்தமாக பார்த்தா கூட சைட் அடிக்கிறேன்னு சொல்லி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க, டீஸ் பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே நேரத்தில் இது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, காலி நிலம் வாங்குறதுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுது. 2 வீலர் இந்த காலகட்டம் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கலாம், தாராளமாக. அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரம், வளர்ச்சிக்கான புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஏதோ ஒரு பத்திரப்பதிவு பண்ணணும், டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. எங்கெங்கேயோ லீகலெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், இந்த டாக்குமெண்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரில, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, இல்லை ஆல்ரெடி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்திடும். நல்ல வழி கிடைக்கும். உடனே சூரியன் 3ஆம் இடத்துக்கு வந்ததையுமே பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்றது கிடையாது. அதற்கு உண்டான நல்ல வழி கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஆனால் இங்கே 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காலகட்டம் குழந்தைக்கான முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லது. கும்பராசி குழந்தைக்கான முயற்சிகளை செய்யும்போது அது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதில்ல. 5ஆம் அதிபதி 3க்கு வர்றாரு, 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது குழந்தைக்கான முயற்சிகள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்க மாட்டேது. மனைவிக்கு அல்லது வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகளையும் ஏற்படுத்துறது. ஹாஸ்பிட்டல் போக வர பிடிக்க அது இதுன்னு சொல்லிட்டு உடல் தொந்தரவுகள் ஏற்படுத்தினீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் வந்து போகிறதுக்குண்டான சூழ்நிலைகளை சொல்லுது. இப்போது சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது இவ்வளோதான் சார் நன்மையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சகோதரிகள் உங்களை விட டெவலப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை சொல்லுது. ஆனால் உங்களுக்கு எதிர்ப்பாக மாறிடுவாங்க. ஆனால் இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கும்பராசிக்கு மிக தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மாமியா யாரையும் நம்பக்கூடாது. சொந்த காலில் நிற்கணும், சுயமாக சம்பாதிக்கணும். யாரையும் நம்ம எதிர்பார்த்து எந்த இடத்துலையும் போய் நிற்கக்கூடாது. முடிஞ்சால் நம்ம 10 பேருக்கு கொடுத்து உதவுற நிலைமையில் இருக்கணுமே தவிர யாரு கையை நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆணித்தனமான எண்ணத்தை மனசுக்குள்ளே விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு அது மனசுக்குள்ளே ஏறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ரவுண்டு அங்கே வர்றதுக்குள்ளே செல்ஃபாக நீங்கள் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்துடுவீங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கும். யாருக்கிட்டையும் போய் கைகட்டி நிற்கிறதுக்கு பிடிக்காது இந்த காலகட்டம். அதே நேரத்தில் உங்களை நம்பி உங்ககிட்ட உதவி கிடைக்குன்ட்டு வந்தால் உங்ககிட்ட காசு பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல அவங்களுக்கு உதவியை செஞ்சு போட்டு தான் அடுத்த வேலைக்கே போவீங்க, அடுத்ததே மூவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி ஜீவகாருண்யம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு வேலையை இந்த சூரியன் செய்துடுவார். எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க காரியத்தை துணிச்சலாக ஃபோர்ஸாக இறங்கி செயல்பட்டு முடியாதுன்னு சொன்னதை தான் முடிச்சு காட்டணும்னு நினைப்பீங்க. முடியாதுன்னு சொன்னதை முடிச்சும் காட்டுவீங்க. இங்கே என்ன தெரியுங்களா, சில நேரங்களில் முடியாதுன்னு சொல்கிற விஷயம் கண்டிப்பாக யாருனாலே முடியாது. அதை கூட நான் பண்ணிடுவேன்னு ட்ரை பண்ணுறது தான் முட்டாள்தனம்.
முரட்டு பிடிவாதம், முரட்டு குணம் இதுவுமே இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது தண்ணியை சல்லடையில் அள்ள முடியாது இல்லையா, ஆனால் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிறது. ஸோ அதை அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக எது நடக்காதோ எது முடியாதோ அதை கூட செய்கிறேன்னு சொல்லிட்டு கால விரயம் பண்ண வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு யோசிக்காமல் எந்த விஷயத்தில் இறங்கக்கூடாது. சுய சிந்தனை கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் சுயமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். வயது மூத்தவங்க சின்னவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வயதில் மூத்த நபர்கள், வயது முதிர்ந்த நபர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நண்பராக மாறுவாங்க. இந்த காலகட்டம் நீங்கள் பேசி பழகக்கூடிய ஒருத்தர் கூட உங்களுக்கு வயசுக்கு சின்னவராக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வயசுக்கு சின்னவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு மூத்தவராக தான் இருப்பாங்க. அதுவும் அந்த 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 மூத்தவர்களுடைய அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ மேலதிகாரிகள் இருக்காங்க, வேலைக்கு போகிறோம் இல்லையா, அங்கே மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்திருவீங்க. உங்களுடைய திறமையை பாராட்டி உங்களுக்கு நிறைய பரிசுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வளர்ச்சிக்கான இடமாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் சொல்லுது. அதே போல் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பணம் போட்டு முதலீடு போட்டு கொஞ்சம் வருமானம் பார்க்க முடியும். ஆனால் சூது அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிடாதீங்க, அது கொஞ்சம் பேக் அடிக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் லீகலாக செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் போட்டு நிறைய லாபத்தை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் வெற்றி உண்டு. ஏன்னா அந்த துணிச்சல், தைரியம், எதையும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது அதிகமாக இருக்கிறதுனால எதையுமே சாதிச்சு காட்டிடுவீங்க. போட்டி பந்தயத்தில் வெற்றி உண்டு. அரசு சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது காரியங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக முயற்சி எடுக்கும்போது நடந்துடும். கூட உங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு போங்க, அல்லது உங்களுடைய மாமனார் கூட போங்க, அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோட போங்க. ஸோ அப்படி அரசாங்க விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்னா கூட இவர்களை கூட்டிகிட்டு போகும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணலாம், அதுக்காக எக்ஸாம்ஸ் எழுதலாம், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பிடிக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக அது இந்த காலகட்டம் நல்லாவே பண்ண முடியும். இந்த 3ஆம் இடத்து சூரியன் என்ன பண்ணுதுன்னா அதீத தைரியத்தையும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருதா. அப்போ எதிரிகளே கண்டு நடுங்கும் அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டம் இருக்குது. பார்த்துக்கலாம், நம்மளால முடியும், எவனும் நம்மளை சீண்ட முடியாது, யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நம்ம தான் அப்படின்ற ஒரு மனநிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அந்த சூரியன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காருது. அதே நேரத்தில் இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, உதவும் மனப்பான்மை உண்டு. உங்கள்கிட்ட பாசமாக பேசி எவ்வளோ காசு வேணாலும் இந்த காலகட்டம் வாங்கிடலாம். கோவப்பட்டு ஒரு காரியமாக போகிறதில்ல, போடான்னு தூக்கி இருந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய வயசு குறைவாக இருந்தாலும் திறமை குறைவாக இருந்தாலும் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதுக்காக அப்படின்னா உங்களுடைய எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் நேர்ந்து கலந்து போயிடுவீங்க, சரிங்களா? ஸோ அப்போது நல்ல பதவிகளும் நல்ல அதிகாரமும் வயதுக்கு மிஞ்சிய பதவியும் திறமைக்கு மீறிய அதிகாரமும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது காட்டுது. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது. நான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகளை கட்டாயம் கொடுக்குது. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னென்னா நம்ம ஒரு விஷயம் வாழ்க்கை துணைகிட்ட சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் அதை மறந்துடுவோம். அந்த மறக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது நம்மளுக்கே. ஏன்னா நீங்கள் எதை மறந்தீங்களோ அதை அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் என்ன மீறி ஏதோ தப்பு பண்ணுறீங்க, என்ன மீறி ஏதோ நீ தப்பு பண்ணுற, அப்போ இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வீண் சந்தேகங்கள் வரும். யாருனால அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நீங்களே பேசி தீர்த்திட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது மனிதர்கள் மூலமாக வீண் சந்தேகங்களும் வீண் பழியும் உங்கள் மீது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது குடும்பத்தின் மீது பற்றுதல் குறைஞ்சு போயிடும். என்னடா இவ்வளோ தூரம் நம்ம இறங்கி வேலை செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், பிடிக்கிறோம், ஆனால் நம்ம மேலே ஒரு அன்போ பாசமாக்குறையோ இல்லாமல் நம்ம மேலே சந்தேகப்பட்டே இருக்காங்களே, யாருக்காக ஓடுறோம் பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு மன கவலை மனசுக்குள்ளே வந்துடும். இப்போ குடும்பத்தின் மீது பற்றுதல் குறைஞ்சு போயிடும், குழந்தைகள் மீதும் பற்றுதல் குறைஞ்சு போயிடும். அதே சமயத்தில் குழந்தைக்காக முயற்சி பண்ணாலும் முழு மனசோட பண்ண முடியாது. அதனால தான் அந்த முயற்சி வேணாம் அப்படின்னு சொன்னேன். கணவன் மனைவிக்குள்ள 3-7 தொடர்பு
வீண் சந்தேகங்களை கட்டாயமாக ஏற்படுத்தும். அதுவும் எப்படின்னா, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, அந்த சந்தேக உணர்வு அப்படிங்கிறது வெளிப்பட்டுரும் குடும்பத்துக்குள்ளே, குடும்ப உறவுகளுக்கு தெரிஞ்சு போயிடும், அக்கா அண்ணன் தம்பி. ஸோ அது ஒரு சின்ன அசிங்கம் தான், தலைகுனிவு தான். என்னடா 2 பேர்த்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையாக போயிட்டுருக்குது, என்ன ஒரு தொந்தரவுகளை கொடுக்குறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் வந்துடும். சரியா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் எதிர்ப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா எதுலேயும் வெற்றி தான், எதுலேயும் வெற்றி தான். அதுக்கு சூரியன் பக்கபலமாக இருப்பார். இப்போ இத்தனை நன்மைகள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் பெரிய கசப்பை காயத்தை கொடுக்காம போகிறதில்ல. கவனம் வேணும் உறவில் மட்டும். எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி போயிடுங்க. ரைட்டா? அடுத்தது புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி. அவர் போய் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்றாரு. அட்டமாதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்றது அப்படிங்கிறது நல்ல விஷயமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஸோ அட்டமாதிபதி 3ல் இருக்கிறார் அப்படிங்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா, சித்திரை மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே அந்த ஆல்ரெடி இருந்த உற்சாகம் அப்படிங்கிறது கம்மியாகி போயிடுது. சோம்பேறித்தனம் அதிகமாகிடுது. நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைமை இல்லாமல் போயிடுது. அதே போல் நம்ம சோம்பேறியாக இருப்போம். நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். நம்மளுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க எல்லா வேலையும் செய்யணும்னு நினைப்போம். ஈவன் அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், உங்களுக்காக அவங்க இருக்காங்கன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம், எந்த உதவியும் செய்ய மாட்டோம். நம்மளுக்காக அவங்க இருக்கணும், நம்மளுக்காக அவங்க செய்யணும்னு நினைப்போம். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை மதிக்காமல், நம்மளுக்கு கீழ்ப்படியாமல் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது எப்போ அந்த புதன் பயிற்சி ஆகுதோ அடுத்த நாள்லேருந்து உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சுக்கங்க. முடிஞ்ச கூட இருக்கிறவங்களுக்கு வேலைகளை உதவி பண்ணி கொடுங்க. சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி கலட்டி வச்சுருங்க. 3-8 எந்த பாதிப்பையும் தராது. ஏன்னா சோம்பேறித்தனத்தோடு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இந்த பாதிப்புகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பதறாமல் தைரியமாக நின்று எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது சக்ஸஸை கொடுத்துருன்னு சொன்னேன். அந்த சக்ஸஸை கொடுக்குற அளவுக்கு சூரியன் இருந்தால் அதை கெடுக்கிறதுக்கு புதன் வந்தாச்சு, அஷ்டமாதிபதி. இப்போ புது மாற்றங்களை மேக்சிமம் செய்யாமல் இருப்பது நல்லது. செய்தாலுமே சோம்பேறித்தனம் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு என்ன வழியோ செய்யணும். சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு எதையும் ஆரம்பிங்க. இல்லைனா பழமையான சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவனை மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணி போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மாற்றங்களை செய்யுங்க சித்திரை மாதத்தில். அது முக்கியமாக சித்திரை 23க்கு மேலே புது மாற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. என்னென்னா, ஒன்று சோம்பேறித்தனம், 2வது அவநம்பிக்கை. 8 குடியர் 3 கொண்டாலே அவநம்பிக்கை அப்படிங்கிறது வந்துடும். இது பண்ணால் நடக்காதா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வந்துடும். சரிங்களா? அந்த காலகட்டம் தான் மொபைல் உடையிறது, டிஸ்பிளே மாற்றணுங்கிறது, ஆபரணங்களை தொலைச்சி போடுறது, பர்ஸை தொலைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுலலாம் கொஞ்சம் கவனம் வேணும். சரியா? ஸோ பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவுகளை காட்டுது அப்படிங்கிறத சொல்லுது. இப்போது இது அஷ்டமாதிபதி 3ல் இருந்தால், ஆனால் புதன் உங்களுக்கு 5 கூடியவர். அவர் 3ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதா சார்னா கண்டிப்பாக நல்லது. என்ன அப்படின்னா, இப்போது சித்திரை மாதம் 23க்கு மேலே உங்களுடைய மாமனார், உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு கூட இருந்து வந்த இந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் என்ன அப்படிங்கிறது சண்டைக்கு பின் புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி முன்னாடி கருத்து மோதல்கள் அதிகமாக இருந்த சூழ்நிலை தாண்டி அவங்க கூட இப்போ ஸ்மூத்தாக அந்த உறவை லீட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது யோசிப்பீங்க. அதே நேரத்தில் உங்கள் தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் குறை சொல்கிறதுக்கு உண்டான வேலைகளும் அடிக்கடி நடக்கும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க, கோல் முட்டாதீங்க. அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாகிடும். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பணமாக்கும், செலவு அதிகமாக ஆகிட்டே இருக்குது, செலவு எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப கஞ்சத்தனம் பிடிப்பீங்க. எது தேவையோ, எது செய்து கொள்ளணுமோ, எது அவசியமோ, எது அத்தியாவசியமோ அதுக்கு கூட செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலைமையை கொடுத்துருது. அதே போல் எவ்வளவு விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும் உங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போவீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம். குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் அப்பப்போ போகிறத சொல்லுது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். குழந்தைகளுக்காக முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ புதன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் நம்மளுக்கு தேவைப்படுது சாமி. ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வைங்களேன். காலையில் ஒரு 10 மணிக்கு 1 லட்ச ரூபா இருந்தால் பரவாயில்லன்னு தோணும். காலையில் 10 மணிக்கு கிடைக்காது,
நம்ம எதுக்காக அந்த 1 லட்ச ரூபாய் வேணும்னு நினச்சோமோ அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 2 லட்சமாக கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது தேவைப்படும் போது தேவையான சூழ்நிலையில் சரியான நேரத்தில் பண உதவிகள் கிடைக்காமல் போகும். அப்போ அட்வான்ஸாக நம்ம அதுக்கு தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்காது. ஓகே, எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியமும் பக்குவமும் தந்திரமும் அறிந்த நபராக மாறுவீர்கள். இப்போது நம்மளை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபருக்கு என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ணிட்டு இந்த மைனஸை மட்டும் கரெக்டாக அடிப்பீங்க. நம்மக்கிட்ட வராமல் இருக்கிற அளவுக்கு அவங்கள சரி பண்ணிடுவீங்க. ஆனால் அவங்களுக்கும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது கருணை உள்ளம் அப்படிங்கிறது, சூரியன் ஆல்ரெடி இருக்கார் இல்லையா, அந்த கருணை உள்ளத்தோட எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வீங்க. அதாவது எப்படின்னா போலீஸ் அடி மாதிரி, ஆக்சிடென்டான கை காலெல்லாம் ரத்தம் வந்துடும், ஜட்ஜுக்கு தெரியக்கூடாதுன்னு போலீஸ் அடிப்பாங்க இல்லையா, அந்த அடி மாதிரி. வெளியில் தெரியாது, உள்காயம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதிரிகளை அப்படி ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்பீங்க. இது எப்படி தெரியுமா, சண்டை கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது, மனசுக்குள்ளே இருக்கும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக என்னை இப்படி வச்சு செஞ்சதுக்கு அவனை அனுபவிக்க வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டோம், வெளியில் சிரிப்போம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் இந்த வேலைகளை கண்டிப்பாக செய்யும். அறிவு, நுணுக்கமான விஷயங்களில் அறிவை செலுத்துவீங்க. நிறைய படிக்கணும்னு விருப்பப்படுவீங்க. கையலிசை நாடகத்துறையில் நல்ல ஈடுபாடு உண்டு. குழந்தைகளுக்கு சொந்த ஊரில் இருக்கிறது சிரமம், ஆனால் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது. கொஞ்சம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால புது முயற்சிகள் அலைச்சலோட ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சொல்லுது. நிறைய பாசிட்டிவ் சொல்லிட்டா நிறைய நெகட்டிவும் இருக்குது. இப்போ பாசிட்டிவை நெகட்டிவாக மாற்றிக்கிறதுக்கும் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கும் நெகட்டிவை இல்லாமல் பண்ணுறதுக்கும் என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய கருப்பராயன் கோவிலுக்கு போங்க, 2 நெய் தீபம் போடுங்க அல்லது 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க. தினமுமே என்னால் பண்ண முடியும்னா தாராளமாக தினமும் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ராகுவை நோக்கி சனி பயிற்சியை பயணிச்சுட்டு இருக்குது, அதுதான் உங்களுக்கு பெரிய பேக்லாகாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிற வேண்டியது இருக்கும். மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.